பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நாம் யாராவது துன்பத்தில் இருந்தால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை என்றால் மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட இயேசுப்பா சொல்றாங்க, நான் துன்பத்தின் தாவீதராஜா சொல்லும்போது சொல்றாங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர், உமது வலதுகரம் என்னை தாங்கும். அன்புக்குரியவர்களே, அப்படியாய் துன்பத்தின் மத்தியில் ஒரு ராஜா கூப்பிடும்போது நாமும் நம்முடைய துன்பத்தில் கர்த்தரை கூப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நாம் மனுஷரிடத்தில் போகும்போது அந்த துன்பத்தை சிலர் நாம் பேசும்போது அதை சரியாக புரிந்து கொள்ளுவார்கள், சிலர் அதை தவறான முறையில் புரிந்து கொள்ளுகிறார்கள். அது பல நேரங்களிலே நமக்கு திரும்ப வேதனை அளிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. அதனால் இந்த நாட்களிலே துன்பத்தோடு இருக்கும்போது அதற்கு கீழுள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் துன்பத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, பாடுகளோடு வேதனைகளோடு இல்லை என்றால் இந்த மாதிரியான வியாதியின் மத்தியில் இருக்கும்போது நாம் அவர்களுக்காக மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நோய்கள் என்பது பலவிதமான நோய்கள் மக்களை அலக்கழிக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் தனியாக இருக்கும்போது நம்முடைய பர்சனல் ப்ரேயராக இருக்கட்டும், இல்லை நாம் கூடி வரும்போதெல்லாம் நாம் இவர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் வராதபடி, இல்லைங்க பிரச்சனைகள் வராதபடி கர்த்தர் அதற்கான ஒரு போக்கு வழியை உண்டு பண்ண வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நாம் சங்கீதம் பாட வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதுபோல நாம் இந்த நாட்களிலே சந்தோஷமாய் இருக்கும்போது கர்த்தருடைய பாடல்களை திரும்ப திரும்ப பாடும்போது ஆவியானவர் களிகூற ஆரம்பிப்பார். நாம் ஆண்டவரோடு கூட இருப்பதை, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அந்த வார்த்தைகளை அனுபவித்து நாம் பாடும்போது, கர்த்தர் எனக்காக இத்தனை செய்திருக்கிறார், தனிமையாய் இருக்கும்போது அருமையான பாடல்கள் இருக்கிற, தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறக்க முடியுமா என்று அழகான ஒரு பாடல் இருக்கிறது. இப்படியாய் பல பாடல்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேக பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்களை இந்த நாட்களிலே பாட தொடங்குவோம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க தொடங்குவோம். அது நம்மளுக்கு ஜீவன் உள்ளதாய், நம்முடைய எலும்புகளுக்கு ஊன் உள்ளதாய், நீளமுள்ளதாய் மாற்ற வல்லமுள்ளதாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all.